வணக்கம். நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்கின் க்ளோவிங் ஆயில், வசீகர ஸ்கின் க்ளோவிங் ஆயில் ஆண்கள் பயன்படுத்தலாமா இல்லை பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஹேர் ஆயிலும் சரி, ஸ்கின் க்ளோவிங் ஆயிலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஆண்களும் பயன்படுத்தத்தக்க ரீதியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். சில பொருட்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நம்ம செஞ்சுருப்போம். அதாவது ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஆயில், ஸ்கின் ஆயில், இது ரெண்டுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக செஞ்சுருக்கோம். மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே காமன் தான், எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஆண்கள் பயன்படுத்தலாமாங்கிற டவுட் கிளியர் ஆச்சு தானே. ஸோ இது பெண்களுக்கான ஆயில், இது ஆண்களுக்கான ஆயில், ரெண்டுமே தனித்தனியாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட இருக்குது. என்ன அப்படின்னா, ஆயில் போடுறதுனால முகப்பரு எப்படி குறையும், ஸ்கின் ஆயிலியாக இருக்காதா, முகப்பரு அதிகம் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கட்டாயம் முகப்பரு அதிகம் ஆகாது. ஆயில் ஸ்கின்னால் முகப்பரு வரவே வராது. அதையும் முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்முடைய முகத்தில் முகப்பரு வருது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் முகப்பரு ஜாஸ்தியாகும். பிளட்டில் ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக முகப்பரு வரும். அந்த அழுக்கு எப்படியாவது வெளியேறணும் இல்லையா, அதுக்காக முகப்பரு, உடம்பில் நிறைய பேருக்கு பரு, முதுகில், மார்பு பகுதிகளில் பரு, அந்த மாதிரி நிறைய பருக்கள் வெளியேறும். ஸோ நம்முடைய ஆயில் போடுறதுனால அந்த முகத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இது சருமத்தில் இருக்கிற நுண் துவாரம் வழியாக இது ஊடுருவி போய் பிளட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்களை அழித்து இது வெளியேற்றும். அதனால இது பிளட்டில் வேலை செய்கிறதுனால நம்முடைய உடம்பில் எந்த பார்ட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது கிளியர் பண்ணிடும். முகப்பரு மட்டும் இல்லாமல் கருவளையங்கள், கருந்திட்டுகள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். அந்த இடத்துல இதை தடவி நம்ம குளிக்கும்போது சீக்கிரமாகவே ஸ்கின் நல்லா கிளியராக மாற ஆரம்பிச்சு. தேமல், படை, பற்று, சொரியாசிஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அமையுது. ஸ்கின்னை கிறிஸ்டல் கிளியராக எவ்வளவு தூரம் இதால் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா கிளியர் பண்ணுது. சருமத்தில் இருக்கிற நுண் துவாரங்களை நல்லா ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நுண் துவாரங்கள் ஓப்பன் ஆகும்போது வியர்வை வழியாக வேஸ்ட் எல்லாமே வெளியேறிடும். அதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏற்கனவே நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே பயன்படுத்துகிறவங்க உங்களுடைய ரிவ்யூ, உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் தான் மற்றவங்களுக்கு நம்பிக்கை தரும். அதே மாதிரி புதுசாக வாங்குறவங்களும் பயன்படுத்திட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் ஆகவோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா மக்களோட இதை ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ கேட்கலாம். ஆர்டர் போடுறவங்களும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோன் காலை தவிர்த்துருங்க. எதுனாலும் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ கேளுங்க. எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், ப்ராடக்ட் பற்றின எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.